நம்பிக்கையின் ஊழியங்கள் சார்பாக கிராஸ் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அருமைநாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக அவதரித்து பாடுபட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அந்த சிலுவையின் ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே நாம் பார்ப்போம். ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த சிலுவையின் உபதேசமானது நமக்கு ஒரு தேவ பலனை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் சிலுவை என்கிற வார்த்தை வரவே இல்லை. புதிய ஏற்பாட்டில்தான் மத்தேயு 10:38 ஆரம்பிக்கிறது. 79 வசனங்களில் 84 முறை சிலுவை என்கிற வார்த்தை வருகிறது. வெளிப்படுத்தல் 11:8 முடிவடைகிறது. தேவ பிள்ளைகளே, சிலுவை என்பது ஒரு பயங்கரமான, பாரமான, கொலைபாதகமான ஒரு செயலை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. பழைய ஏற்பட்ட காலத்திலே மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது மரத்தை கூர்மையாக ஆக்கி அதிலே மனிதர்களை வைத்து அழுத்துவார்கள். அழுத்தும் பொழுது அவருடைய இரத்தம் அப்படியே வழிந்து கொண்டு ஒரு மனிதனை எப்படி சித்திரவதை செய்து அணு அணுவாக துடிக்க துடிக்க வைத்து கொலை செய்ய முடியுமோ அப்படி கொலை செய்வார்களாம். அதுதான் ஒரு கொடூரமான தண்டனையாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட சிலுவை என்கிற ஒரு காரியத்தை அவர் கடந்து செல்ல வேண்டிய நேரம் இருந்தது. அவர் சிலுவையிலே தன்னை மறிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதற்கு முன்பதாக கர்த்தரிடத்திலே தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து விட்டுதான் அவர் அந்த சிலுவையை சுமக்கக்கூடிய சூழ்நிலைக்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே இரத்தமாக தன்னுடைய வேர்வையின் துளிகள் வெளியிலே வந்தது. அவர் எவ்வளவு ஒரு வேதனையோடு அந்த ஜெபத்தை ஏறெடுத்திருப்பார் என்றால் அவருடைய இரத்த துளிகளாக அந்த வேர்வை வந்திருக்கும். ஏனென்றால் அந்த வேர்வை பார்க்கும் பொழுது அவருக்காக அவர் ஜெபிக்கல, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கோர சிலுவையிலே தன்னை பலியாகுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய கரங்களிலே ஆணிகள் அடிக்கும் பொழுது இந்த இடத்திலே ஆணியை அடித்தால் அது சரீரம் அப்படியே தொங்கி போய்விடும், அந்த சதை கிழிந்து தொங்கி போய்விடும். ஆனால் இந்த இடத்திலே அடிக்கும் பொழுது அது பயங்கரம், ஒரு முக்கியமான இடம், எல்லா நரம்புகளும் வரக்கூடிய இடத்துல அந்த வேதனையும் கொடுமையாக இருக்கும். அந்த இரத்தங்களும் அதிவேகமாக வெளியே வரும். எதற்காக தேவன் இந்த பாடுகளை அனுபவித்தார்? இந்த உலகத்தின் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் தம்மையே பலியாக கொடுத்தார். இந்த நாட்களிலே நாம் அநேகர் என்ன நினைப்போம்னா, எனக்கு தான் பாடு, எனக்கு தான் கஷ்டம், என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலை, என் வீட்டில் வியாதியோடு இருக்காங்க, வருமானம் எனக்கு போதலை, என் பிள்ளைடைய படிப்பு காரியத்துக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய கடன் பிரச்சனை இருக்குது. இப்படி உலக பிரகாரமான காரியங்களை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும் பொழுது இதெல்லாம் நமக்கு ரெண்டாவது பின்னால் அவர் கூட நம்மளுக்கு கொடுத்துருவார். அது தானாக நமக்கு தேடி வரும். அதனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஜெபம் என்பது மிக மிக முக்கியம் வாய்ந்தது. ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை சரியாக நாம் கொடுக்க வேண்டும். நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு எவ்வளவு நேரங்களை செலவழிக்கிறோம்? கர்த்தருக்கென்று ஏதோ ஒரு கடைமுறைக்கு ஜெபிக்கணும், இல்லைன்னா நம்மளை தேவன் பனிஷ் பண்ணிடுவார் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஜெபிக்கிறோமே தவிர நம்ம தேவன் மேல் ஒரு பற்றுதல் இல்லாதபடி நம்ம ஜெபிக்கிறதா இருக்கிறதா காணப்படக்கூடாது. தேவன் மேலே நம்ம முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன்னா அவர் எவ்வளவாய் நம்மளை மேலே அன்பு கூர்ந்ததினால் அவருடைய குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த அன்புக்கு ஈடாக நம்ம எதையுமே கொடுக்க முடியாது. பாருங்க, 3 மனிதர்கள் சிலுவைகளை சுமந்து கொண்டு சென்றார்களாம். செல்லும் பொழுது முதல் மனிதனுக்கு அவனால் சுமக்க முடியவில்லை. ஏன்னா உலகத்தின் பாடுகள், பாரங்கள் அவனை அழுத்தியது. அவருடைய பயங்கரமாய் அழுத்த அவனால் என்ன பண்ண முடியல, மேற்கொண்டு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல முடியவில்லை. அப்பொழுது, அப்பா, எனக்கு இந்த சிலுவையை சுமக்க முடியலை, நான் என்ன பண்ணுறது? எனக்கு எப்படியாவது என்னை விட்டு நீக்கிருங்க. இன்றைக்கி நம்மளும் அதைத்தான் சொல்கிறோம்.
என்னால் இந்த பாடு சுமக்க முடியலை, என்னை எப்படியாவது இருந்து வெளியே கொண்டு போயிருங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த பாடுகளை கடந்து செல்வதற்கு எனக்கு பலன் கொடுங்கள் அப்பான்னு தான் நம்ம கேட்கணும். நம்ம என்ன கேட்குறோம்? என்னால் சுமக்க முடியலை, எனக்கு மட்டும்தான் அந்த சோதனை. உலக பிரகாரமான மக்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும்தான் அந்த கஷ்டப்படுறேன். கடவுளை தேடுனா இப்படி தான் கஷ்டம் வரும் அப்படின்னு அநேக நேரம் நம்ம கிறிஸ்தவர்களாக நாம இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நாம் புலம்பக்கூடியவர்களாய் தான் காணப்படுகிறோம். அப்போ இந்த 3 மனிதர்கள் போகும் பொழுது இந்த முதலாம் மனிதன் முறுமுறுத்து கொண்டே சென்றதினாலே கர்த்தர் சொல்கிறார், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. எனவே இது கொஞ்சம் தூரம் தான், நீ இப்போ மேலான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வான்னு சொல்லும் பொழுது அவன் என்னால் சுமக்கவே முடியாதுன்றான். உடனே கடவுள் இந்த கட்டாயப்படத்தில் போ, உன்னுடைய சிலுவை இறக்கி போட்டு போயிட்டார். இவன் இறக்கி போட்டு போயிட்டான். இரண்டாவதாக உள்ள மனிதன் பார்த்தான், இவன் இறக்கி போட்ட உடனே உலகம், மாமிசம், பிசாசு அவனை அதிகமாய் ஆட்கொண்டு உல்லாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக சந்தோஷமாக சுகபோகமாக போய் கொண்டிருந்தான். இவன் பார்த்தான், என்னடா இவன் சுகபோகமாக போயிட்டுருக்கான், நம்ம கிடந்த இந்த சிலுவையை சுமக்கமே, அப்படி என்னால் இந்த சிலுவையை சுமக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே என்ன செஞ்சார் கடவுள், நீ இறக்கி வச்சுட்டு போன்ட்டார். உடனே இவன் என்ன பண்ணா, அவன் இறக்கி தூக்கி போட்டு இவனுக்கும் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. இவன் ஹாப்பியாக அவன் பாட்டுக்கு உல்லாசமாக போயிட்டுருக்கான். மூன்றாவது மனிதன் தன்னுடைய அந்த கஷ்டத்தையோ தன்னுடைய பாரங்களையோ தன்னுடைய பாடுகளை நினைக்காம கர்த்தரை துதித்து கொண்டே சென்றானா. அவரை துதிக்க துதிக்க இவனுடைய பாடுகள் உனக்கு ஒரு பெரிய பாரமா தெரியவே இல்லை, அந்த சுமை பெரிய பாரமா தெரியவே இல்லை, போயிட்டே இருந்தாங்களாம். 3 நபர்களும் போகும் பொழுது முதலாவது மனிதன் செல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு இருந்ததாம். அங்கு பார்த்தா பயங்கர சந்தோஷத்துல மக்கள் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்களாம். இவன் பார்க்கும் பொழுது இதை தாண்டினால்தான் அங்கே கடந்து செல்ல முடியும், இவன் பார்க்க அங்கே போக முடியாது. அப்படிங்கும்போது நின்றுட்டான். இரண்டாவது மனிதன் அதே போல் அதை பார்த்து விட்டு அங்கே பார்த்தா ஆடல் பாடல் சந்தோஷம், இங்கே பார்த்தா குழி, இதை தாண்டி நான் எப்படி போகிறது, பாதாளம். அப்போ மூன்றாவது மனிதன் வரும் பொழுது கர்த்தர் ஒரு சவுண்டு கொடுக்கார், போடு ஒரு சிலுவையை கீழே போட்டு அது மேலே ஏறி போயிருன்ட்டு. உடனே அவன் ஏறி போய் தேவ சமூகத்திலே ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். இவர்கள் தாண்ட முடியாதபடி அந்த பாதாளத்துக்குள்ளே விழுந்தார்கள். அப்போ இதிலிருந்து நாம் என்ன கண்டுகொள்கிறோம் என்றால், நாம் தேவனை துதித்து துதித்து பாடும் பொழுது இந்த பாடுகள் நமக்கு ஒரு பொருட்டு அல்ல, நம்மை எந்த விதத்திலும் நம்ம அதை சேதப்படுத்த முடியாது. எனவே நாம் தைரியமாக உற்சாகமாக தேவனை துதித்து கொண்டு நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நமக்காக தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்மேல் ஆக்கினையை வருவித்துக் கொண்டார். அவரை சிலுவையிலே அடிக்கும் பொழுது அவர் மேல் அடித்த அடிகள் 39 சாட்டை அடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாட்டை பின்னப்பட்ட கயிறு, அதிலே ஒரு குண்டு காணப்படும். அதற்கு முன்னால 5 பிரிவுகளாக பிரிந்து மிருகங்களின் எலும்புகளும் கூர்மையான கண்ணாடிகளும் அதிலே சொருகப்பட்டிருக்கும். அதை கொண்டு ஒரு மனிதனை அடித்து கிழிக்கும் பொழுது அது சரீரத்தை கிழித்து கொண்டு ரத்தம் பீரிட்டு கொண்டு வரும் பொழுது அதனுடைய வேதனை தாங்க முடியாது. அதே போலதான் தேவனுடைய சரீரத்தை அடித்தார்கள் சேவகர்கள். அவருடைய முதுகு உளப்பட்ட ஒரு உழுது போட்ட நிலம் போல் காணப்பட்டதாம். அந்த உழுது கிடக்கிற அந்த நிலத்தில் அந்த சரீரத்தில் சிலுவையை சுமக்க சொல்கிறாங்க. 50 கிலோ எடைக்கு மேலான ஒரு சிலுவையை அவர் சுமக்கிறார். யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும், நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். எனவே நாம் முறுமுறுக்காதபடி தேவனுடைய சமூகத்திலே அவர் பட்ட பாடுகளை நாம் பார்த்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினவர்களாய் நாம் கடந்து செல்லும் பொழுது நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே இந்த உலகத்தில் கிடையாது. நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அப்படியே போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரா? அனுப்பும்போது என்ன ஆகும்? பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி விடுவான். அடிமைப்படுத்தும் பொழுது அதை விட்டு நாம் வெளியே வர முடியாதபடி அமிழ்த்து போட்டு விடுவான். அந்த பாவத்திலே மனிதன் அமிழ்ந்து போய் விடுவான். நீ பார்த்தோம்னா பாவம் செய்கிற மனிதன் சாவான் என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்துமாவுக்கு உணர்வு கிடையாது,
ஏன்னா பரிசுத்தாவின் வல்லம் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆத்துமா ஆவியை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியதாய் காணப்படுகிறது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடிய காரியமாய் அந்த பரிசுத்தாவி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எனவே ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக அந்த தேவனோடு உள்ள உறவிலே சீர்பொருந்தினவர்களாக விசுவாச ஓட்டத்திலே ஜெயத்தோடு ஓடுவதற்கு தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவ பலனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நமக்காக மட்டுமல்ல, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்திலே கிடக்கிற பிள்ளைகளுக்காக நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய பாரங்களையும் மாற்றி அந்த அவருடைய ஆத்தும பாரங்களையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே நாம் நம்மை தேவனுடைய சமூகத்திலே உயிர்த்த தேவன் நமக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்பதை ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்ந்து சாட்சிகளாய் ஜீவிப்போம். அந்த தேவனுடைய வழியிலே நாம் செல்லும் பொழுது எந்த இடத்திலும் நாம் இடறி போவதே இல்லை. எனவே இதை கருத்தில் கொண்டவர்களாக நம்ம தேவனை இறுக பற்றி கொள்வோம், விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோட ஓடத்தக்கதான கிருபைகளை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருவாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறமையா. தகப்பனீர் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் சிலுவையிலே பட்ட ஆண்டவரே பாடுகள், நீர் எங்களுக்கு கொடுத்த தியாக வாழ்க்கைகளை நாங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, அந்த காரியம் எவ்வளவா எங்களை நெருக்குகிறது கர்த்தாவே. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டிருப்பா, உடைய சரீரம் சிதைக்கப்பட்டது கர்த்தாவே. அதை உணர்ந்தவர்களாக அப்பா இனியும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உண்மை திரும்ப திரும்ப சிலுவையிலே அடிக்கக்கூடியவர்களாய் காணப்படாதபடி கர்த்தாவே எங்களுடைய பாவங்களை ஒவ்வொன்றாய் உடைய கல்வாரி இரத்தத்தால் கழுவி ஒரு பரிசுத்த ஜீவியத்திற்கு நேராய் ஆண்டவரை அழைத்து செல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், கண்ணீர்கள், கவலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், பொருளாதார தேவைகள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் உடைய கல்வாரியின் ரத்தம் கழுவி சுத்திகரித்து அப்பாவுடைய பிள்ளைகளை அனைத்து முத்தமிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என்னிடத்தில் வந்த ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன் ஒருவரை கூட புறம்பே தள்ளாதபடி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, நீர் அப்பா உடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடிக்கொள்ளுகிற தேவன் அப்பா. எனவே நாங்கள் கலங்காதபடி திகைக்காதபடி கர்த்தாவே ஆண்டவரை உம்மை நோக்கி கர்த்தாவே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடுவோம் என்று நமக்கு ஒரு அந்த தெய்வ பலத்தை நமக்கு கூட்டி கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறதப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் விசுவாசத்திலே கர்த்தாவே பொறுமையோடு ஓடத்தக்கதான கிருபைகளை கொடுங்கப்பா. எங்களை கர்த்தாவே நாங்கள் ஒன்றுக்கு உதவாத குப்பைகள் அப்பா, எங்களையும் உயர்த்தி உருவாக்குகிற தேவன், எங்களை நேசிக்கிற தேவன், எங்களுக்காக உண்மையே அர்ப்பணித்த தேவன். இந்த நாட்களில் நாங்கள் எங்களை உடைய சமூகத்திலே அர்ப்பணித்து சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது ராஜா. எனவே நாங்கள் அப்பா ஆண்டவரை கரைதிரையற்றவர்களாய் உடைய சமூகத்திலே காணப்படுவதற்கு இந்த நாட்களிலிருந்தே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மேலான ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய நாங்கள் அப்பா இந்த உலகத்தின் பாடுகளை குறித்து ஆண்டவரே அப்பா நாங்கள் சோர்வடைந்து விடாதபடி கர்த்தாவே அப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று. எனவே ஆண்டவரே, நாங்கள் இந்த கால பாடுகளை கண்டு எங்களுடைய கர்த்தாவே அப்பா விசுவாச வாழ்க்கையிலே சோர்ந்து விடாதபடி இழைப்படையாது ஓடுவதற்கு தேவ பலனை தாங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோமப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய இருதயத்திலும் கர்த்தாவே உடைய கல்வாரி அன்பை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. பாவமர கழுவுங்க கர்த்தாவே. உமக்கு சாட்சிகளாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒளியாய் திகழத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. தாழ்த்தி வறுமையாக்கி உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே எங்களை கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தின் மக்களுக்காக அநேகருக்காக நாங்களும் அப்பா சாட்சிகளாய் காணப்பட எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.